அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 17/7/2024 ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. ஏகாதசி திதி இரவு 9:03 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. அனுஷ நட்சத்திரம் பின்னிரவு 3:12 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சுப நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. ரிஷப ராசியில் செவ்வாய் குரு, கடக ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி வக்கரம், மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சூரியன், 8இல் சந்திரன் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். 2இல் குரு சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக உத்தமம். பொதுவாக இரவு நேர பயணங்களை கூட தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது, பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படும்.
புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை பெற இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சந்திரன் 12 சூரியன் சஞ்சரிப்பது தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அமைப்பாகும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பொதுவாக தூர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. நீங்கள் எதிலும் முன்னின்று செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் சிறப்பு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்திவிட்டு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பாம்பு புற்றுக்கு பால் விடுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானமான 3 சந்திரனவர் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் கிடைப்பதில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெளியூர் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரனும் 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களும் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சில் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட வீட்டில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்களுடைய இடைஞ்சல் காரணமாக உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் சிவன் வழிபாடு செய்வதும் மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியனும் 10ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 4ல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக வயது மூத்தவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக பண வரவை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் இதுவரை உங்களுக்கு ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் தற்போது உங்களிடம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். அனுஷம் நட்சத்திரத்தில் 17வது நட்சத்திரம் ஆகும். சனியின் நட்சத்திரம். ராசியாதிபதி செவ்வாய். நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி. அனுஷம் என்றாலே வாழ்க்கையில முற்பாதியை விட பிற்பாதி நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மாறுபட்ட மனநிலை கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டார்கள். உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவர்கள். எடுத்த கொள்கையில் உறுதியோடு இருப்பார்கள். பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சுமை தாங்கியாக விளங்குவார்கள். அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்றால் தங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது குறிப்பாக புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவார்கள். மற்றவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்பதில் தைரியத்தோடு செயல்படுவார்கள். கால நேரம் பார்க்காமல், இரவு பகல் பார்க்காமல் கடினமாக உழைப்பார்கள். ஜாதி, மதம், இனம் என பாகுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் அன்புடன் பழகுவார்கள். கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் பாசம் கொண்டவர்கள். மனைவி, குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்களுக்கு உதவி செய்வார்கள். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள். செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் கொண்டவர்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்றால் குறிப்பாக உங்களுக்கு கலை, இசை, மருத்துவம், காவல்துறை, வங்கிப்பணி, உளவுத்துறை, கட்டட கான்ட்ராக்டர், அது மட்டும் இல்லாமல் பேச்சால் சம்பாதிப்பது, அரசியல் போன்ற வகை மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய அமைப்புகள், பதவி யோகம், அந்தஸ்து யோகம்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள், அரசு வழியில் கூட அனுகூலங்கள் அடையக்கூடிய யோகம் கொண்ட நபராக இருப்பார்கள். இவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும் என பார்த்தால் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே அனுஷம் என்றாலே அவங்களுக்கு வாழ்க்கையில முற்பாதியை விட பிற்பாதியில தான் நல்ல ஒரு பிரமாதமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் பிறக்கிறாங்க. இந்த அனுஷத்துல பிறக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திசையா சனி திசை நடக்கும். அதாவதுங்க இந்த அனுஷத்துல பிறக்கும் போது பாருங்க, பிறக்கும் போது சனியோட நட்சத்திரம் பிறக்கிறாங்க. சந்திரன் பலகீனமாக இருக்கும் போது பிறக்கிறாங்க. சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த ஜாதகர் பிறந்த, அது பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜாதகர் பிறக்கின்ற பொழுது
சந்திரன் பலகீனமாக இருக்கும் என்ற காரணத்தால் தாய்க்கு சில சோதனைகள், தாய்க்கு சில நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, தாய்க்கு ஜாதகர் நினைச்சு ஏதாவது மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சந்திரன் ராகு சேர்க்கையோ கேது சேர்க்கையோ பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் திசையே சனி திசை நடக்கிறதுனால பிறக்கும் போது ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா ஒரு சில சாதக பலன்கள் ஏற்படும். அதுவே சனி கொஞ்சம் பலகீனமா இருந்துட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அனுஷத்துல முதல் பாதத்துல பிறந்தா சனியோட இருப்பு ரொம்ப அதிகப்படியா இருக்கும். அப்படி இருக்கிறத விட சனி அதாவது அனுஷத்துல 4ஆம் பாதத்துல பிறக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அனுஷத்துல 4ஆம் பாதத்துல பிறக்கணும்னா, 4ஆம் பாதத்துல பிறந்தா இருப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இருப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னா சனி இருப்பு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு உடனடியாக புதன் திசை வந்துடும். பொதுவாக சனி திசை முடிஞ்சு புதன் திசை வர வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். புதன் வந்துட்டா புதனே 2வது திசையா வர்றதுனால ஜாதகத்துல புதன் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்தால் புதன் திசையில நல்லா படிச்சு நல்ல முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல டெவலப்மெண்ட்லாம் கூட கொடுக்கும். இவங்களுக்கு 2வது திசையா வரக்கூடிய புதன் திசை படிக்கிற சமயத்துல வர்றதுனால படிப்பில் நல்லா சாதிக்கிறது, படிப்பில் நல்லா டெவலப் ஆகிறது, நல்ல முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஜாதக ரீதியாக கொடுக்கும். இவங்களுக்கு 3வது திசையாக கேது திசை வரும். பொதுவாக பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் 3வது திசையாக கேது திசை வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கேது திசையில நிறைய போராட்டங்கள், நிறைய நிம்மதி குறைவுகள், குடும்பத்தில் நல்ல பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் கூட கொடுக்கும். பொதுவாக அனுஷம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு கேது திசை கொஞ்சம் லேட்டாக வரும். அனுஷம் 1ஆம் பாதத்தில் பிறந்து சனி இருப்பே ஒரு 17 வருஷம் 16 வருஷம் இருந்து போச்சுன்னு வச்சுங்க, 32 வயசு 33 வயசு வரைக்கும் புதன் திசை நடக்கும். அப்புறம் 32 33 வயசுக்கு பிறகு கேது திசை ஆரம்பிச்சு உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் கேது திசை நடக்கும். அதுவே அனுஷம் 1ஆம் பாதத்தில் பிறந்துட்டா சனி இருப்பு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா ஒரு 3 வயசுலயே உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிச்சுன்னா 20 வயசுலயே புதன் திசை முடிஞ்சிடும். 20 வயசுல புதன் திசை முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கேது திசை வருகின்ற போது 27 வயசுல கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை ஆரம்பிச்சிடும். பொதுவா அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு அது எந்த வயசுல கேது திசை வந்தாலும் கேது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யுது. கேது திசை காலங்களில் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், உறவினர்கள் பகைகள், கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு, நிறைய நிம்மதி குறைவுகள், அம்மா வயிறு நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் கேது திசையில் ஏற்படுது. பொதுவாக கேது ஒரு ஜாதகத்தில் அதுவும் அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு 2லயோ 7லயோ இருந்துட்டா அந்த கேது திசையில கல்யாண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனா கூட கேது திசையில பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்புகள், கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவுலாம் ஏற்படுது. ஒரு சிலருக்குலாம் அந்த கேது திசைலாம் டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 25 வயசுல கேது திசை ஆரம்பிக்குது, 27 வயசுல கேது திசை ஆரம்பிக்குதுன்னா கேது திசை டச் பண்ணிட்டா கேது முடிவு வரைக்கும் அவங்களால கல்யாணமே பண்ண முடியாது. ஏதாவது வரன் வந்தாலும் தடையாங்களாவது இடையூறு ஆகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். என்னைக்கு அவங்களுக்கு அந்த கேது திசை போய் சுக்கிர திசை வருது, சுக்கிர திசை வர்றதுதான் ஒரு பெரிய மாற்றம் சொல்லலாம். ஒரு ஜாதகருக்கு கரெக்டா அந்த அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் மட்டும் கரெக்டான வயசுல வந்துட்டா 20 வருட காலமும் ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். 20 இயர்ஸ் ஒரு கோல்டன் பீரியட். அதாவது சுக்கிரன் மட்டும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ இருந்து லக்னாதிபதிக்கு சுக்கிரன் நட்பா இருந்து, நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கணும், லக்னாதிபதிக்கு சுக்கிரன் நட்பா இருந்து அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால் சுக்கிர திசை மாதிரி ஒரு கோல்டன் பீரியட் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. அவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்தவங்க எல்லாரையும் வளர்த்து விட்டுருவாங்க. கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் பொதுவாக அனுஷத்துல பிறந்து சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு வருது ஜென்ரலாக. சுக்கிர திசையில ஒரு உச்சக்கட்ட புகழ அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். சுக்கிர திசையில சம்பாதிக்கக்கூடிய சொத்தை காலகாலத்துல வச்சு காலகாலத்துக்கு வச்சுட்டு அவங்க குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அதாவது ஒரு சிலருக்கு 28 வயசு 30 வயசுல வரும், ஒரு சிலருக்கு 40 வயசுல வரும். சுக்கிரன் வந்துச்சுன்னா சுக்கிரன் 20 வருஷ காலமும் ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள், பொருளாதார அனுகூலங்கள், பொருளாதார நல்ல மேன்மைகள், நல்ல வளர்ச்சியெல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசை சந்திர திசைலாம் வரும்.
சுக்கிரதசையில சம்பாதிக்கிறதே அவங்களுக்கும் போதும், அவங்க சார்ந்தவங்க எல்லாருக்குமே போதும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசையில சம்பாதிக்கக்கூடிய சொத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்க பேர்ல வாங்க முடியாம பினாமி பேர்ல சொத்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கொண்ட நபர்களாக அனுஷ இருப்பாங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வரும், சந்திரன் வரும். சூரியன் சந்திரன்லாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்கு, கிரக அமைப்பை பொறுத்து இருக்குது. அனுஷத்தில் பிறந்தவங்களை பற்றி ஒரு சில பொது கருத்துக்கள் உங்களிடம் கூறியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைய ராசி பலனை கூறியிருக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.